காலி ஆயிடுச்சு. குப்பையெல்லாம் இங்க போட்டு வச்சுட்டாங்க. நம்மளாச்சும் எடுத்து போட்டு எரிப்போம். ஏய் சஞ்சனா, என்ன பண்ண போற? குப்பையை எரிக்க போறேன். அவ எரிச்சுட்டு போட்டு உனக்கு என்ன? குப்பையை எரிக்க வேணாம், நேரடியா எரிச்சா அதுல இருந்து புகை வரும். அதை நம்ம சுவாசிக்கும் போதும் நம்மளுக்கு மூச்சு திணறல் வரும். நிலமும் நீரும் நஞ்சா மாறிடும். இதனாலதான் மனுஷங்களுக்கும் பூமிக்கும் இது ஒரு சுமையாவே மாறிடும். வாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு இல்ல, மூணே சொல்றேன், வாங்க. இல்ல நான் சொல்றேன். சஞ்சனா டஸ்ட்பினை கொடு. இதான் பிளாஸ்டிக், இது மக்காத குப்பையில போடணும். இது பேப்பர், இது மக்கும் குப்பையில போடணும். இது இந்த மாதிரி இலை இதெல்லாம் இந்த உணவு கழிவுல போடணும். புரியுதா? இந்த உணவு கழிவுல போட்டா இதை உரமாக்கி நம்ம மரம் செடிக்கெல்லாம் கொடுத்தா அது நல்லா வளரும். இதுல கரெக்டா போடணும். போயிட்டு வரோம். சரி, நீ போய் ஏன் நான் இதுக்குள்ள உட்காரணும்? நீ ஏன் ஒரு குப்பைதான்? சுமையாக இருக்கும் குப்பை நம்மை நசுக்கும், வளமாக மாறும் குப்பை நம்மை காப்பாற்றும். பிரித்து வைத்தால் பூமிக்கு இரண்டாம் வாழ்க்கை கிடைக்கும்.